ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டிக்கு வந்து சென்னையிலேருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸில் தாங்க போனோம். சென்னையில் வந்து 9:30க்கு கிளம்புது. நம்ம மேட்டுப்பாளையத்தில் வந்து 6:30க்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பஸ்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ஷேரிங்கில் வந்து காரில் வந்து ஒருத்தருக்கு வந்து 350 கேட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஊட்டிக்கு போயாச்சு. நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 1 o'clock போல் நாங்கள் வந்து சுற்றி பார்க்க ஆரம்பித்தாச்சு. சர்க்கியூட் பஸ்ஸுன்னு இருக்குது. ஸோ அதுலேயும் போகலாம், இல்லைனா நம்ம ஆட்டோவில் கூட போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் தொட்டப்பட்ட எவரெஸ்ட்டில் தான் போனோம். இது வந்து தொட்டப்பட்ட எவரெஸ்ட். தொட்டப்பட்டிலேருந்து ஒரு 7 விதமான பிளேஸ் வந்து இங்கேருந்து தெரியும்னு சொல்கிறாங்க. மேட்டுப்பாளையம் முதற்கொண்டு இங்கேருந்து தெரியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கன்னடாவோட இல்லையும் இங்கேருந்து தெரியும். நிறைய ஏத்தி மலைங்கிறதெல்லாம் இங்கேருந்தே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து டீ ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே உள்ளே நாங்கள் என்ட்ரான உடனேமே அந்த ஸ்மெல்லு வந்து டீ ஃபேக்ட்ரியில் செம்மையாக இருந்துச்சுங்க. சரி ஓகேன்ட்டு டிக்கெட்டு ஒரு 30 rupees டிக்கெட் இருந்துச்சு. ஸோ டிக்கெட்டை வாங்கி கிளம்பியாச்சு உள்ளே. ஃபஸ்ட்டு அந்த இலையை வந்து நல்லா உலர வச்சுக்கிறாங்க. உலர வச்சுட்டு ஒரு மிஷினில் வந்து கொடுக்குறாங்க. அது 2 கட் பண்ணி நிறைய ப்ராசஸ் போகுது நல்லா அந்த பவுடர் மாதிரி ஆகுறதுக்கு. ஸோ நம்ம போகும்போது வந்து கார்டமன் டீ வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லு வேறு லெவலில் இருந்துச்சு. அது எவ்வளோ அழகாக அந்த பாக்கெட் போடுது பாருங்கள். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா குவாலிட்டியும் செக் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ செக் பண்ணி நல்லா பாக்கெட் போட்டுருது. அப்புறமா நாங்கள் போன இடம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் ஃபேக்ட்ரி. உள்ளே என்ட்ராகும் போதே சாக்லேட்டும் சாம்பிளுக்கு ஒரு 2 சாக்லேட் கொடுத்தாங்க. அதேமாதிரி டீ ஃபேக்ட்ரிலேயே நமக்கு டீ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு கிளாஸ் டீ. சாக்லேட் அந்த அக்கா அழகாக போட்டுகிட்டு இருந்தாங்க. சாக்லேட் அந்த சிரப் மாதிரி இருக்கிறத எடுத்து அந்த மோல்டில் அந்த அக்கா ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு அதை ஒரே இதாக ஆக்கிட்டு உள்ளே ஏதோ ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதில் வச்சிடுறாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாக்லேட் ட்ரஃபிள் கூட அந்த மிஷினே போடுது. அந்தளவுக்கு எல்லாம் நல்லா போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இது ஷோகேஸில் அந்த சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்கதை பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட, வெளியே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் ஒர்த்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபட்ஜு, அந்த சாக்லேட்லேயே ஃபட்ஜுலாம் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஸ்காட்ச், நட்டீஸ், ஃபட்ஜு, ஆல்மண்டில் ஃபட்ஜு, கேஷ்யூவில் சாக்லேட், ஆல்மண்ட்டு, பிஸ்தா, நிறைய இதில் சாக்லேட்ஸ்லாம் நிறையாவே பண்ணியிருந்தாங்க. நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா நிறைய ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நிறையா திங்ஸ் இருந்துச்சு. இன்னொரு கடையில் சந்தனக்கட்டையிலவே எல்லா திங்ஸையும் இந்த திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஆனால் ரேட் கூட. ஸோ அதுக்கப்புறமா வந்து சும்மா இது கேம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த துப்பாக்கி வந்து சுடுற மாதிரி. ஆனால் ஒரு புல்லட் கூட அதில் போய் சுட முடியலை. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் சுடுறது. நாங்கள் சும்மா ஃபன்னுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமே ஒன்று கூட சுட முடியலை. சரி கிளம்பிடலான்னு அதுக்கப்புறமா ரோஸ் கார்டன் வந்தோம். ஸோ ரோஸ் கார்டன் வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய இங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே என்ட்ராகும் போதே நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்கலாம் நிறையா இருந்தாங்க. அங்கங்கே ஃபோட்டோஸ் வந்து ஒரு A4 ஷீட் ஃபோட்டோஸ் வந்து 100 rupeesங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளவர்ஸுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நிறைய பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது என்ன ஃப்ளவர்னும் பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டில் வந்து ஒட்டியிருக்காங்க என்னென்ன ஃப்ளவர்னு. ஒரு கிலோமீட்டருக்கு அப்படி ஃபுல்லாகவே ரோஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சுற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிலாக்ஸ்டாக ஒரு காடை முட்டை சொல்லியிருந்தோம். காடை முட்டை அழகாக பிச்சு போட்டு அதில் ஏதோ பெரிய பவுடராக அதெல்லாம் இது பண்ணி தந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஊட்டி போட் ஹவுஸில் வந்து நிறையவே கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. போட்டிங் போனால் போட்டிங் போய்க்கலாம். ஸோ போயிட்டு வரதுக்குள்ளேயும் இருட்டாயிடுச்சு. ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ரூம்லேயே நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. ஊட்டிங்கிற மாதிரி ஹார்டின் ஷேப்பில் நைட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டேயில் எங்கே சுற்றி பார்த்தோன்னு பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள்.